ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் A to Z vlog. என்னோட பேர் பவித்ரா. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியோட ஒன்று ஜாயின் ஆயிக்கோங்க. ரேண்டம் டேஸில் எடுத்த வீடியோஸ் தான் இது. இனிமே சென்னை போகிற ஐடியா இப்போதைக்கு இல்லை. மேபி ஒன் ஆர் 2 days போயிட்டு வர மாதிரி இருக்குமே தவிர அங்கேயே போய் செட்டில் ஆகிற பிளான் எனக்கும் யாஷிக்கும் இல்லை. இப்போது ராஜேஷ் சென்னையில் தான் இருக்காங்க. ஏன் நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம், என்ன பிளான் வச்சுருக்கோம், இது எல்லாமே நான் உங்களுக்கு எல்லாம் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா அப்கமிங்கில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இந்த வீக் ஃபுல்லாகவே குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஒரு 6 days-ஆவே ஒரு மிக்ஸ்டு எமோஷ்னலான ஒரு ஃபீலிங்கில் தான் என்னோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. யாஷிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்து சாப்பிடாமலாம் இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் ஓகே ஆகி ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. ராஜேஷ் சென்னையில் விட்டுட்டு நாங்கள் ஊரில் இருக்கிறதும் ஒரு வகையாக ஒரு மன கஷ்டத்துக்கு காரணம். என்ன பண்ணுறது, எல்லாம் விதி அதுபடி நடந்துகிட்டு இருக்குது. பார்க்கலாம் எல்லாம் எப்படி நடக்குதுன்னு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிற வேலைக்கு எப்பயுமே நான் போகிறது கிடையாது. மேபி போனேன் அப்படின்னாலும் ரேண்டமாக சின்ன ஒர்க் தான் பண்ணி கொடுப்பேனே தவிர எல்லா வேலையும் அந்தந்த டைமுக்குள்ளே 8:30 முடிஞ்சிடும். பிகாஸ் நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கோம். ராஜேஷோட அண்ணா பையன் ஒரு 8:30 ஸ்கூலுக்கு கிளம்பிடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடியே அத்தையே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. அன்றைக்குமே பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. தயிர் மட்டும் கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் ஆயிடுச்சு. அதனால பச்சை மிளகா போட்டு நல்லா தாளிச்சு கொட்டணும். இந்த பச்சை மிளகாயோட தயிர் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். யாஷிக்கு பயங்கரமான இருமல் நிற்கவே இல்லை. அதுவும் குறிப்பாக நைட் டைம் ஆனால் பயங்கரமாக இரும்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த கஷாயம் வச்சு கொடுத்தப்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. 2 டம்ளர் தண்ணி, அதில் கொஞ்சமாக கற்பூரவள்ளி இலை அதை கொஞ்சம் நான் க்ரஷ் பண்ணி போட்டுக்கிட்டேன். ஏன்னா அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் சீக்கிரம் இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஜஸ்ட் அதை ஒரு தட்டி அதை கூட சேர்த்திக்கிட்டேன். அது கூட பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக கொத்தமல்லி, அதே அளவுக்கு சீரகம், ஒரு 4-5 பெப்பர், இது எல்லாத்தையுமே 1க்கு 2 ரசத்துக்கெல்லாம் இடிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி 1க்கு 2 இடிச்சு அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். லைட்டாக மட்டும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட டேஸ்ட்டுக்காக நான் வேறு எதையுமே ஆட் பண்ணல. இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு லோ ஃப்ளேமில் மாற்றிட்டேன். அப்படியே 1 டம்ளர் தண்ணியாக நல்லா சுண்ட விட்டு அதை இறக்குனதுக்கு அப்புறமேட்டு அதை குடிக்க வைக்கிறதா பெரிய டாஸ்க். குடிக்க வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு 1/4 டம்ளர் குடிக்க வச்சேன். அதுக்கு மேலே என்னால் குடிக்க வைக்க முடியல. பட் குடிக்க வச்சிட்டோம் அப்படின்னா உண்மையாக சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகும். இதுக்கே அவனுக்கு அந்த ஈவினிங் வரைக்குமே சுத்தமாக காஃப் வரவே இல்லை. ரொம்ப குட்டி குழந்தையா இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா வெறும் கற்பூரவள்ளி இலையை மட்டும் நல்லா கையிலேயே நசுக்கி அந்த சாறு மட்டும் எடுத்து ஒரு 2 ml 3 ml மட்டும் கொடுப்பேன். அதுவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இதெல்லாம் ஜஸ்ட் அப்படியே பார்ட் ஆஃப் த சப்போர்ட் தான். மேக்ஸிமம் அந்த காய்ச்சல் சளி இருக்கிற டைமில் பால் ஐட்டம் எல்லாமே டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே பாதி சளி சீக்கிரமாக க்யூர் ஆகிடும். வீடியோ அப்படியே எங்கே கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கிற இன்னைக்கு சாட்டர்டே கண்டினியூ ஆகுது. காலையில் காளிப்பட்டி முருகன் கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணணும். ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே இந்த முருகன் கோவில் மேலே எனக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த காளிப்பட்டி முருகனுக்கு அவ்வளோ சக்தி, நீ என்ன வேண்டுனாலும் கிடைக்கும், அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. ஈவன் தான் என்னோட 10th போர்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி கூட நான் இங்கே ப்ரே பண்ணிட்டு தான் போயிருந்தேன். சூப்பராக மார்க் வாங்கினியான்னு கேட்டால் அப்படி கிடையாது. அப்போது நான் படித்த லட்சணத்துக்கு என்ன மார்க் வாங்கணும் அதை தான் நான் வாங்கியிருந்தேன். ஆனாலுமே இந்த தைப்பூசத்தன்னைக்கு காளிப்பட்டி முருகன் கோயிலில் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் ஒரு டைம் கூட பூசத்தன்னைக்கு நான் கோவிலுக்கு வந்ததே கிடையாது. அதாவது பர்டிகுலராக தைப்பூசத்தை நான் மென்ஷன் பண்ணல. அந்த தைப்பூசத்துக்காக தேரெல்லாம் போட்டு அந்த கடைவீதியெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி டைம் அந்த தேர் சமயம் நான் வந்ததே கிடையாது. பட் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த கோவிலில் இவ்வளோ கூட்டத்தை பார்க்கறது. கோவிலுக்கு பக்கமாக இப்போ கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பெயிண்டிங் ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்குது. சாமியை பார்க்கலான்னு பார்த்தா அப்பா கியூ வெளியே எவ்வளோ தூரத்துக்கு நின்றுது. சரி ஒரு 2 வாரம் போகட்டும் அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டோம். சாமியை ஈஸியாக பார்க்கறதுக்காக பெயிண்ட் டப்பாலாம் வெளியே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டப்பா 300, ஒரு டப்பாக்கு 4 பேர் பெர்மிஷன் நம்ம உள்ளே போய் சாமியை பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் அதுக்குமே நிறைய பேர் உள்ளே போய்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு என்னன்னா நாங்கள் போனோம் அப்படின்னா சீக்கிரமாக சாமியை பார்த்துட்டு வெளியே வர முடியுமா அப்படிங்கிறதுல ஒரு பெரிய சந்தேகம் இருந்தது. ஏன்னா யாஷிக்கு வச்சுட்டு உள்ளே ரொம்ப நேரம் இருக்க முடியாது. மெயினாக அந்த டைமிங்க்கு பால் பீச்சறதுக்காக அத்தை திருப்பியும் வீட்டுக்கு வந்துடணும். ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 2 weeks கழிச்சு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளானை ட்ராப் அவுட் பண்ணிட்டோம். வெளியவே நின்று மனசார சாமி கும்பிட்டவங்க எத்தனை பேர், அதில் நாங்களும் ஒன்று. தேருக்கெல்லாம் உப்புக்கல்லாம் வாங்கி போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். அதுவுமே நேரம் ஆக பார்த்தீங்கன்னா தேருக்கு உப்புக்கல் போடுறதுக்கும் பெர்மிஷன் இல்லை, கற்பூரம் ஏற்றுறதுக்கு பெர்மிஷன் இல்லை. ஈவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னு அடையாளத்துக்கு ஒரு திண்ணீர் கூட வெளியே நம்ம விட்டுக்கிறதுக்கு இல்லை. கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்தது. என்னடா இவ்வளோ தூரம் சாமியை பார்க்க முடியலேன்னு. கண்டிப்பாக ஒரு 2 weeks கழிச்சு போய் நிம்மதியாக சாமியை பார்த்துட்டு வரணும். கடை வீதியை சொல்லவே முடியல. அவ்வளோ வெரைட்டியாக இந்த தேர் முட்டாய் போட்டிருந்தாங்க. சேர் சாக்லேட்னு சொல்கிறாங்க, தேர் முட்டாய்னு சொல்கிறாங்க, விதவிதமாக போட்டிருந்தாங்க. நிறைய அந்த கடை தான் போட்டிருந்தாங்க. இவன் நாங்கள் கோயிலுக்கு போகிறப்ப என்னோட மாமனார் எனக்கு அந்த முட்டாய் ரொம்ப உயிர் மறக்காமல் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டாரு. அந்த அளவுக்கு இந்த மிட்டாய் மேலே பிரியமானவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏமா வாங்கலை, ஏன்னா குளிர்காலமாக இருக்கு இல்லையா, அதனால
சும்மா ஒரு 1/4 கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட் டைம் அப்போ கண்ணுக்குட்டி எல்லாம் சேலிங்க்கு போடுவாங்க, நிறைய கொண்டாந்து விற்பாங்க அப்படின்னு சொல்லி அத்தை சொல்லியிருந்தாங்க. கண்ணுக்குட்டி எல்லாமே கொழு முழுக்குன்னு பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. உண்மையாக நல்ல டைம் இருந்திருந்தது அப்படின்னா கண்ணுக்குட்டி எல்லாம் விலையெல்லாம் கூடவே கேட்டுட்டு வந்திருக்கலாம். நாங்கள் போகிறப்போ ஒரு நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டி சேல் ஆகிட்டு இருந்தது. 14,000 ரூபாய்க்கு சூப்பரான கண்ணுக்குட்டி அது. அதே மாதிரி பெரிய பெரிய மாடுகளுமே வந்து சேலிங்காக போட்டிருந்தாங்க. அந்த சைடு நாங்கள் போகலை, ஜஸ்ட் கண்ணுக்குட்டி நிற்கிறத மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். அரௌண்ட் ஒரு மதியம் 1:30-2 மணிக்குள்ளெல்லாம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்தால் அதோட ஒரு குட் நியூஸ், கிணத்துக்குள்ள இருக்கிற மீனெல்லாம் வெளியே வந்துருச்சு. இப்படி வந்திருக்கும், என்ன மோட்டர் போட்டு அந்த ஓஸ் வழியாக வந்திருக்கோம். நாங்கள் தான் தூண்டில் போட்டு எடுத்தோம். ஏற்கனவே ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் வந்து இதை கொடுத்துருந்தேன். கோவிட் டைம் அப்போ வந்து குட்டி குட்டி மீனாக வாங்கிட்டு வந்து விட்டோம். அப்போ குட்டையில் விடலான்னு பார்த்தோம். சரி கொக்கு இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்றோம், கிணத்துக்குள்ளே விடலான்னு சொல்லி கிணத்துக்குள்ளே விட்டுருந்தோம். ஆனால் அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஒரு 3-4 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா, எல்லாம் செம்ம பெருசாக ஆயிடுச்சு. அப்புறம் அதெல்லாம் அப்படியே போட்டு தூண்டில் போட்டு வெளியே எடுத்தாச்சு. இதுதான் நாளைக்கு எங்களுக்கான வேட்டை. பார்த்தீங்கன்னா ஒரு 6 மீன் வந்து நாங்கள் பிடிச்சிருக்கோம். அது எங்களுக்கு போதும், அதுவே இருக்கும். மீதி எல்லாம் இருக்கட்டும், அப்புறமேட்டு வேணும்னா பிடிச்சிக்கலான்னு சொல்லி விட்டுட்டோம். எந்த ஒரு ஃபுட்டுமே இதுக்கு நாங்கள் போடலை. ஒரு 3 இயர்ஸாக கிணத்துக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் சாப்பிட்டுட்டே அது அவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு. சண்டே ஸ்பெஷல் நாளைக்கு ஃபிஷ் தான். வீடியோவில் நேரம் பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றி. கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.